சிவகங்கை மாவட்டம் கட்டிக்குளம் கிராமத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்ய முடியாமல் விவசாயிகள் 2 மாதத்திற்கு மேலாக நெல் மூட்டைகளுடன் அங்கேயே காத்து கிடக்கும் அவலம் நிலவுகிறது. இது தொடர்பாக கள விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் இளையராஜா. இளையராஜா, வணக்கம். 2 மாதங்களாக நெல் கொள்முதல் செய்வதில் என்ன பிரச்சனை? தற்போது விவசாயிகளின் கோரிக்கைதான் என்ன? இந்த நெல் கொள்முதல் செய்யப்படும் இடங்களுக்கு அரசு முத்திரை பதிக்கப்பட்ட கோணி சாக்குகள் போவது தாமதமாக இருக்குது. அந்த சாக்குகள் போனாதான் அந்த சாக்குகளை மட்டும்தான் கொள்முதல் பண்ணப்படும். அதுவும் ஒரு காரணமாக சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான காரணமாக விவசாயிகள் பாதிக்கப்படுறது என்னன்னா, விவசாயிகளுக்கு ஒரு சிப்பத்துக்கு 40 கிலோ என்று விவசாயிகளுக்கு நிர்ணயம் பட்டுள்ளது. ஆனால் விவசாயிகளிடம் அந்த நெல்லை அளந்து பார்க்கறது பார்த்தீங்கன்னா 40 கிலோ வாங்குறது இல்லைங்க, 40லிருந்து 42 கிலோ வரை வாங்குறாங்க. கேட்டால் பார்த்தீங்கன்னா சாக்குன்னு வெயிட்டை நாங்கள் டேலி பண்ணணும், சிந்துகிற நெல்லை டேலி பண்ணணும்னு சொல்றாங்க. ஒரு சாக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் அதிகபட்சமாக ஒரு 850 கிராம் தான் இருக்கும். அதுக்கு எதுக்குங்க 42 கிலோ எது நீங்க வாங்கணும்னு கேட்டா அதுக்கான பதில்கள் சரிவர கூறுவதில்லை. அது கங்க்ராட்ஸ். யாரந்த பையன்? கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். அதுக்கடுத்து முக்கியமான பிரச்சனை தமிழ்நாடு முழுவதுமே நெல் கொள்முதல் நிலையில் நடக்கிற ஒரு காமனான பிரச்சனை தான் நம்ம செய்திகளில் அடிக்கடி பார்க்குறோம். விவசாயிகள்கிட்ட பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 20 முதல் 60 வரை மூட்டைகளுக்கான வசூலிக்கப்படுகிறாங்க. இதுக்கு இதனால் ஏன் வசூலிக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கு மூட்டைகள் சுமை தூக்கும் கூடுதல் தொழிலாளர்களுக்கு விவசாயிகளுக்கு ஒரு 10 ரூபா ஒரு மூட்டைக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் அந்த 10 ரூபா அவங்களுக்கு போதாதனால விவசாயிகள் வசூலிக்கப்படுறதா ஒரு தரப்புல சொல்றாங்க. ஆனால் இந்த 10 ரூபா மட்டும் காரணம் இல்லைங்க, அதற்கு மேலே போற 50 ரூபா 30 ரூபா எல்லாம் இந்த கணக்கெல்லாம் கேட்கும்போது இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் அதை கொண்டு வருகிற கிளை செயலாளர்கள் முதற்கொண்டு அனைவருக்குமே இது காசு போகிறாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டில் இருக்கும்போது இதற்கான தீர்வு என்னன்னு நம்மகிட்ட சொல்றதுக்காக விவசாயம் சமூக ஆர்வலருமான விக்ரம் செல்வா நம்ம கிட்ட இருக்காரு. ஐயா வணக்கம். இந்த நெல் கொள்முதல் நிலையங்களை தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் விவசாயிகள் இன்னல்கள் பட்டிருக்காங்க. இதற்கான தீர்வா நீங்க என்ன சொல்றீங்க? இது எப்படி நடைமுறைப்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்றைக்கு தமிழகம் முழுவதுமே நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. இது கடந்த காலத்திலிருந்தே அது தொடர்ந்து பல இடர்பாடுகளை விவசாயிகள் சந்திச்சு வர்றாங்க. அவங்ககிட்ட நெல் கொள்முதல் செய்ய அவங்க பல நாள் அங்கே காத்து கிடக்க வேண்டியிருக்கு. அந்த கொள்முதல் நிலையங்களில் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் முறையாக செயல்படுவது கிடையாது. ஒரு மூடைக்கு 20 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் அதிகமாக கேட்குறாங்க. அதற்கு அடுத்தபடியாக அது வெயிட்டில் 2 கிலோ வரைக்கும் அதிகமாக வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் போட்டு அவங்க ரொம்ப நாள் காத்து கிடந்து அவங்க கஷ்டப்பட்டு கொண்டு வந்த நெல்லை அங்கே போடுறதுக்கு ரொம்ப காத்து கிடக்க வேண்டியிருக்கு. அப்படி எடுக்கப்படுகிற நெல் உடனடியாக போய் அந்த நுகர்வோர் வாணிப கழகங்களில் இறக்கப்பட்டு உடனடியாக லாரி வர்றது கிடையாது. அதுக்கு என்ன, அங்கே போய் நாட்கள் கணக்கில் அங்கே லாரிகள் காத்து கிடக்கு. அதற்கு அவங்க சொல்கிற காரணம் இறக்குறதுக்கு சரியான ஆட்கள் கிடையாது அப்படிங்கிறாங்க. அதை தமிழக முதல்வர் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் தலையிட்டு அதற்கு அதை இயந்திரமயமாக்கி அங்கே வரக்கூடிய லாரிகளில் இருக்கக்கூடிய நெல்லை உடனடியாக இறக்கி அங்கங்கே நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு லாரியை அனுப்புவதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது சம்மந்தமாக அடித்தட்டு விவசாயிகள் விவசாயிகள் சங்க தலைவர்களை பார்த்து ஏதாவது சொன்னால் அவங்க பூரா அரசியல் அந்த அரசியல்வாதிகளோட அந்த ஆட்சியாளர்கள் அதிகாரிகளோட தொடர்பு வைத்து கொண்டு அவங்க சொல்கிறதைத்தான் அவங்க சொல்கிறாங்களே தவிர விவசாயிகளுக்கு என்று உரிய அந்த நீதி கிடைப்பது கிடையாது. அவங்களுடைய அந்த நிலைப்பாடு ஒரு போராட்டமாகவே கடந்த காலம் தொட்டே இருந்து வருகிறது. எனவே இதற்கு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு ஆய்வுக்குழுவை நியமித்து இதில் உள்ள இடர்பாடுகளை முற்றிலும் கலைந்து உடனடியாக விரைந்து இதை செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து தரப்பு விவசாயிகள் சார்பாகவும் கேட்டுக்கிறேன். விக்ரம் செல்வா, மானாமதுரை. உழுதவன் கணக்கு பார்த்தா ஒன்று கூட மிஞ்சாதுன்னு சொல்கிற மாதிரி தான் விவசாயிகள் நிலை இருக்குது. கஷ்டப்பட்டு வட்டிக்கு வாங்கி அவங்க விவசாயம் பண்ணி தன் நெல்களை கொண்டு இங்கே போடும்போது பல்வேறு இன்னல்களை விவசாயிகள் சந்திக்கிறாங்க. இவர்கள் இந்த சமூக ஆர்வலர் விக்ரம் செல்வா சொன்னது போல அரசு அனைத்தையும் இயந்திரமயமாக்கணும், போதிய பணியாளர்களை நியமிக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இந்த விவசாயிகளுக்கு இந்த இன்னல்கள்லாம் தீரும்னு சொல்கிறாங்க. முறையாக ஆய்வுக்குழுக்கள் அமைத்து இங்கே நடக்கும் பிரச்சனையில் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. தந்தி டிவி செய்திகளுக்காக மானாமதிலிருந்து செய்தியாளர் இளையராஜா. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி இளையராஜா.